வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா? சரி வாங்க போகலாம். 1954 வருடத்தில் ஒரு கம்பெனியினுடைய எம்டி, 2வது லெவல் ஆஃபீஸரு, ஒரு பியூனு, இவங்க 3 பேருமே லண்டன் போகிறாங்க. லண்டன் போகிறதுக்கு 1954லாம் ஃப்ளைட்டு அந்தளவுக்கு அதிகமான ஃப்ளைட்டுகள் கிடையாத காரணத்தினால இவங்க எல்லாருமே கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போய்கிட்டு இருக்கும்போது சவுத் ஜோன் வருது. சவுத் ஜோன் அதை கடக்கிறது ஒரு ஆபத்தான இடம். அந்த இடத்த கடக்கும்போது கப்பல் விபத்துக்குள்ளாயிடுது. விபத்துக்குள்ளானதுமே இந்த 3 பேரும் கடலில் முழுகி கட்டையை பிடிச்சிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிருகம் எதிர்ப்பு இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. மிருகம் எதிர்ப்பும் இல்லை, அங்கே காட்டு மனிதர்களும் கிடையாது. அந்த தீவில் போய் இவங்க தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. போனால் யாருமே கிடையாது. எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதில் எம்டியாக இருக்கிறவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் வயசானவர், ஒரு 60 வயசை தாண்டவர். இந்த செகண்ட் லெவல் ஆஃபீஸராக இருக்கிறவர் ஒரு 30-35 வயசு இருக்கும். இந்த 3வது லெவலு ஒரு 25 வயசு. இந்த 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 வயசு உடையவங்க தான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அப்போது எம்டி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே இருக்கிறார். அது கடைசியாக இருந்தார்ல அந்த பியூனு, அவர் துருதுருன்னு இருக்கார். ஆனால் சின்ன வயசு இல்லையா, துருதுருன்னு இருக்கார். அவர் அங்கே போயிட்டு ஓடி ஈடிட்டு அங்கே இருக்கிற பழங்கள், அந்த இளநீ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்கிறாங்க. ஒரு வாரம் போகுது. ஒரு வாரம் போனது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த 3வது ஆள், அந்த பியூன் இருந்தார். அவர் தெரியுதுன்னு போயிட்டு ஒரு ஜாரு அங்கேருந்து எடுத்துடுறாரு. சார் இங்கே பாருங்கள் சார், ஒரு ஜார் கிடச்சிது சார் அப்படின்னு கேட்டார். என்னப்பா, நம்ம ஊருக்கு எப்படி போகணும் அதை பற்றியான ஒரு சிந்தனை செய்யுங்கன்னா ஜாரை பாரு மோரை பாருன்றியப்பா அப்படின்றது. இல்லை சார், சரி அது என்னென்னு தொட அப்படின்றாங்க. அந்த ஜாரை அவர் வேகமாக துடைக்கிறாரு. வேகமாக துடைக்கும் போது அந்த ஜாரில் ஒரு சின்ன பூதம் வெளியே வருது. சின்ன பூதம் வெளியே வந்ததுமே அந்த பூதத்தை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் உங்களை தீங்கு செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய முன்னோர்கள் மாதிரி நான் பவர்ஃபுல்லான பூதம் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் என்னால் நிவர்த்தி பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போது அந்த பியூனாக இருந்தவர் சொன்னால், சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதனால் என்னை ஊருக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த பூதமும் அதேமாரி அவர் ஊருக்கு அனுப்பிச்சிடுது. 2வது அந்த ஆஃபீஸராண்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படி கேட்குறாங்க. சார் ஆஃபீஸில் நிறையா வேலை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே மீட்டிங்னு வந்தோம். இங்கே வந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் ஆஃபீஸ்க்கு போகணும் சார் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுறாங்க. 3வது அந்த எம்டியை கேட்குறாரு, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு, உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்கள் சார்ன்னு. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, நான் 60 வயசு வாழ்ந்துட்டேன், என் பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸில் போனாலும் எவனுமே என்னை மதிக்க மாட்டானுங்க. எனக்கு இங்கே ஓரளவு எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, 2வது அமைதியான சூழ்நிலாகவும் இருக்குது, அதனால் நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னா. சரி உங்களுக்கு எதுவும் ஆசை இல்லையா? என்ன, நான் இங்கே தனியாக இருக்கணும், பேசுகிறதுக்கு அந்த 2 பேர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது. திருப்பி அவங்க 2 பேரும் கொண்டு வந்துடுறாங்க. என்ன தோழர்களே, கதை நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். கௌதமன்.